வணக்கம். தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபார் நம்ம வீட்டு குட்டி சீரீஸ்ல எபிசோட் 3ல வாழைப்பழ தோசை தாங்க பார்க்க போறோம். வாழைப்பழம், முட்டை, பால் சேர்த்து நல்லா சாஃப்டா, கூடவே நெய், முந்திரி, தேங்காய் பூ சேர்த்து சொல்லும் போதே கமகமன் வாசம் வருதுல. மணக்க மணக்க வாழைப்பழ தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வாழைப்பழ தோசை பண்ணுறதுக்கு அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 10 முந்திரி எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வாழைப்பழ தோசை இல்லை பெரியவங்களுக்கு வாழைப்பழ தோசை போடும்போது இந்த மாதிரி முந்திரி போட்டு பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கங்கே க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழம் வேணாலும் வச்சு நீங்கள் இந்த வாழைப்பழ தோசை விடலாம், உங்களோட விருப்பம்தான். நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இனிப்பாக இருக்கும். அது போக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழைப்பழத்தில் நல்ல ஒரு இனிப்பு இல்லைன்னா கூட கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வெட்டி எடுத்த வாழைப்பழம், ஒரு முட்டை, 1/2 கப் கொழுப்பு நிறைந்த பால், காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழம், முட்டை, பாலோட இந்த மாவு பொருட்களையும் சேர்த்து நல்லா கட்டிகளே இல்லாத மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக தாங்க இருக்கணும். மொத்தமாக இந்த ரெசிபிக்கு 3/4 கப் பால் உண்டு. நம்ம ஏற்கனவே 1/2 கப் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ 1/4 கப் மீதி இருக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். முதல்ல ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க. இந்த மாவு கொஞ்சம் இப்படி திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தோசை மாவு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அந்த தண்ணியெல்லாம் அந்த மாவை நல்லா அப்சர்வ் பண்ண விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும். ஸோ இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். தோசை விடுறதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தோசை ஊற்ற போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தவா நல்லா சூடாகட்டும். அதே சமயம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை மைதா மாவில் கூட இந்த தோசையை விடலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கறதுனால ஒரு லைட்டான ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த தோசை நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இந்த வாழைப்பழ தோசை ரொம்ப மெல்லிசாக ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் மொந்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலேயும் நெய் விட்டுக்கோங்க. நெய் வாசம் இந்த வாழைப்பழ தோசைக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்குங்க. திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்கன்னு ரெடி ஆயிடுச்சு. மேலேருந்து லேசாக அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வாழைப்பழ தோசை. நல்ல ஒரு வாசம் வருதுங்க. அந்த வாழைப்பழ வாசம், முட்டை, நெய் கமகமன் வாசமாக வருது. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் தோசை ஊற்றி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இன்னொரு பேட்சையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் பயன்படுத்திருக்கிற வாழைப்பழத்தில் நல்ல ஒரு தித்திப்பு இருந்ததுங்க. அதனால நான் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதையுமே சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க கூடுதலாக. அதே மாதிரி இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கனிஞ்சு போய் மீதம் இருக்கிற வாழைப்பழத்தை இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பழ தோசை விட்டு கொடுக்கலாம். இந்த வாழைப்பழ தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக பேக் பண்ணி கொடுக்கலாம். சாயங்காலம் பசியோட வர உங்க குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா வயிறும் நிறைஞ்சிரும், உற்சாகமாகவும் ஆயிடுவாங்க. குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நல்ல ஃப்ளஃபியாக, நல்ல சாஃப்டாக, புசு புசுன்னு இருக்குங்க வாழைப்பழ தோசை.
வாங்க இப்போ இதை பிளேட் பண்ணி சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இன்னைக்கு மேப்பிள் சிரப் தாங்க ஊற்றி டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் இதில் தேன், மில்க் மெய்ட், பீனட் பட்டர், நட்டெல்லா எதுனாலும் ஊற்றி டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போயிடுது. அந்த தேங்காய் பூ, முந்திரி எல்லாம் சான்ஸே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வாழைப்பழ தோசை வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. எப்படி ரசிச்சு சாப்பிட்டாங்கன்றதை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் தாங்க. தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, நீங்களும் சமைக்கலாம்.